அன்பான அல்லாவின் அடியார்களே, மனித வாழ்க்கையில் வியாபாரம் என்பது ஒரு பெரிய நியாமத். ஆனால் அதே நேரத்தில் அது சோதனைகளும் நிறைந்த ஒரு துறையாகும். சில நேரங்களில் நம்மால் எவ்வளவு முயன்றாலும் எதிர்பாராத நஷ்டங்கள் ஏற்படுகின்றன. பணம் குறைந்து விடுகிறது, கடன்கள் அதிகரிக்கிறது, மனதில் பதட்டமும் கவலையும் உருவாகிறது. இத்தகைய நேரங்களில் ஒரு முஸ்லிமாக நாம் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், அல்லாஹ் தான் உண்மையான ரிஸ்க் வழங்குபவன். அவனிடமே திரும்பினால் அவன் கதவுகள் எப்போதும் திறந்தவையாக இருக்கும். இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த வசீபா மிக எளிமையானது. ஆனால் அதன் தாக்கம் ஆழமானது. நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்து வந்தால் இன்ஷா அல்லாஹ் வியாபாரத்தில் நஷ்டம் குறையும், பணத்தில் பரக்கத் அதிகரிக்கும், கடன்கள் தீரும் பாதை எளிதாகும். இந்த அமலின் முதல் பகுதி என்னவென்றால், தினமும் காலையில் அமைதியான நேரத்தில் மனதை ஒருமைப்படுத்தி சூரா இக்லாஸ் 200 முறை ஓத வேண்டும். அதேபோல் மாலை நேரத்திலும் மீண்டும் 200 முறை ஓத வேண்டும். இந்த ஓதுதலில் அவசரம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு முறை ஓதும் போதும் அல்லாவின் ஒன்றுபட்ட தன்மையை உணர்ந்து மனதார ஓத வேண்டும். இதற்கு பிறகு நாம் ஓதிய நன்மைகளை அல்லாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியார்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். செல்வத்தில் புகழ்பெற்ற நபிமார்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் அல்லாவின் அருளால் செழிப்புடன் வாழ்ந்தவர்கள். அதேபோல் சஹாபாக்களில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் அப்துர் ரஹ்மான் இப்னு அஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர் செல்வத்திலும் தாராளத்திலும் முன்னிலையில் இருந்தவர்கள். அவர்களை நினைத்து நாம் ஓதிய நன்மையை அவர்களுக்கு சேர்த்து வைக்க வேண்டும். இது நம்முடைய அமலை உயர்த்தும் ஒரு நுண்ணிய ரகசியமாகும். இரண்டாவது அமல் ஒரு சக்தி வாய்ந்த துஆ. அது اللهم أكفني بحلالك عن حرامك وأغنني بفضلك عمن سواك. اللهم أكفني بحلالك عن حرامك وأغنني بفضلك عمن سواك. இந்த துஆவின் அர்த்தம் மிகவும் ஆழமானது. நாம் அல்லாஹ்விடம் கேட்பது, யா அல்லாஹ், ஹலாலால் என்னை போதுமானவனாக ஆக்குவாயாக, ஹராமிலிருந்து என்னை தூரப்படுத்துவாயாக, உன் அருளால் மற்றவர்களிடம் தேவையற்றவனாக ஆக்குவாயாக என்பதாகும். இந்த துஆவை வெறும் வார்த்தைகளாக அல்லாமல் உணர்வுடன் மீண்டும் மீண்டும் ஓத வேண்டும். வேலை செய்யும் போது, நடக்கும்போது, தனியாக இருக்கும் நேரங்களில் எப்போது வாய்ப்பு கிடைத்தாலும் இதை நாவிலிருந்து விடாமல் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த இரண்டு அமல்களையும் இணைத்து தினசரி வாழ்க்கையில் கொண்டு வந்தால் அது நம்முடைய மனநிலையையே மாற்ற ஆரம்பிக்கும். நம்பிக்கை வலுப்படும், பயம் குறையும், அல்லாவின் மீது தவக்கல் அதிகரிக்கும். அதனுடன் சேர்த்து நம்முடைய வியாபாரத்தில் நேர்மையையும் ஹலால் வழியையும் கடைப்பிடித்தால் அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய ரிஸ்கில் பரக்கத் வைப்பான். நஷ்டம் இருந்த இடத்தில் லாபம் தோன்றும், குறைபாடு இருந்த இடத்தில் நிறைவு வரும். அல்லாஹ் நம்மில் ஒவ்வொருவருக்கும் ஹலால் ரிஸ்க் வழங்கி நம்முடைய வாழ்க்கையை அமைதியாலும் செழிப்பாலும் நிரப்பட்டதாக ஆக்குவானாக. ஆமீன். மீன். இது போன்ற இனிமையான இஸ்லாமிய வஜியா தொடர்ந்து கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வஜியா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து நன்மை பரவ பிறருடனும் பகிருங்கள்.